எவாஞ்சலிஸ்ட் ஜெரோம் விக்டர் அவருடைய தாய் தகப்பன் இங்கே வந்திருக்கிறார்கள். இன்றைக்கு குடும்பமாய் வந்து கர்த்தருடைய ஊழியத்தை செய்ய வந்திருக்காங்க. இன்றைக்கு அப்படியான பாஸ்டர் வர்கீஸ் அவர்களை, அப்படியான பாஸ்டர் அம்மா கிரேஸ் மேசி அவர்களையும் ஜெரோமோலை கரந்தட்டி வரவேற்போம். பாஸ்டர் வர்கீஸ் அவர்கள் கர்த்தருடைய வார்த்தையை பகிர்ந்து கொள்வார். கர்த்தர் நாம் மகிமைப்படுவதாக. வந்திருக்கின்ற எல்லாருக்கும் ஆண்டவர் இரட்சகருமான இயேசுவின் நாமத்தில் அன்பின் வார்த்தையை தெரிவித்துக் கொள்கிறேன். விசேஷமாய் அருமையான போதகர் எங்களை இந்த இடத்துல கொண்டு வரும்படி நிறுத்தும்படி கர்த்தர் கிருபை பாராட்டுனதுக்கு நன்றி செலுத்துகிறோம். கர்த்தர் மகிமையான காரியங்கள் எங்களோட வாழ்க்கையை செய்து கொண்டிருக்கிறார். இந்த நாளில் என்னோட சாட்சி சுருக்கமாக சொல்ல நான் விரும்புகிறேன். ഞാനൊരു കത്തോലിക്ക കുടുംബത്തിൽ ജനിച്ച് വളർത്തപ്പെട്ടു. എന്നോட தாய் தகப்பனுக்கு நாங்கள் 7 பேர். அதில் நான் 5வது ஆள். அருமையான தேவன்ற பிள்ளைகளே, நான் சின்ன வயசில் எனக்கு தளர்வாத ரோகம் வந்து ரொம்ப கஷ்டப்பட்ட அனுபவத்துக்குள்ளே நான் போக வேண்டி வந்தது. പല RC കുടുംബത്തിൽ ഇരുന്നപ്പോൾ என்னுடைய அப்பா அந்த சபையில் கமிட்டி அங்கத்தினராக இருந்தாங்க. அப்போ அந்த சபையில் பொறுப்பில் இருந்ததினால கிட்டத்தட்ட 2000 குடும்பங்கள் இருந்தாங்க இந்த சபைக்கு. சிஸ்டர்ஸ் ஒரு 50-52 பேர். ஃபாதர்ஸ், பெரிய ஃபாதரு, சின்ன ஃபாதரு, 3 ஆராதனை பெரிய காரியமாக போயிட்டு இருந்தாங்க. இப்படி இருக்கும் பொழுதுனே வியாதியில் ഞാൻ அதிகமாக அகப்பட்டாங்க. RC குடும்பத்தில் பல புண்ணியவாளங்கள்மாரே போய் போனோம். பல இடங்கள், பல மலைகளிலும் பல இடங்களிலும் போனோம். அவரால் யாரும் என்னால் விடுவிக்க முடியாமல் போட்டாங்க. என்னை கேட்கிற அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, எங்கள் பக்கத்து வீட்டில் ஒரு மனுஷன், குடிகாரனாக ஒரு மனுஷன் இருந்தாங்க. கிட்டத்தட்ட 150 கேஸ் இருக்கிற ரவுடி. அவர் குடிக்கிறது மட்டுமல்ல, அந்த மனுஷன் குடிக்கிறது மட்டுமல்ல, அவரோட மனைவியும் குடிப்பாங்க. அவங்களுக்கு 4 பொம்பளை பிள்ளைகள். குத்துப்பாட்டு போடுவாங்க வீட்டில். பாட்டில், சாராய பாட்டில் 6 மாதத்தில் ஒരിക്കൽ பெட்டையோட்டையில் ஏற்றி போவாங்க. அந்த அளவுக்கு ரொம்ப மோசமான ஒரு மனுஷன். ആരോ പോയി സുവിശേഷം ചൊല്ലി കുടിച്ചുകൊണ്ടിരിക്കുന്ന அந்த മനുഷ്യൻ യേശുവെ ഏറ്റുകൊണ്ട് അവനുക്കുள்ளே இருந்திருக்கிற பிசாசை விரட்டுனாங்க. குடிய ஆவியை விரட்டுனாங்க. அவங்க ரட்சிக்கப்பட்டாங்க. குத்துப்பாட்டு போட்டு பாடிக்கொண்டிருக்கிற வீட்டில் அல்லேலூயா பாட்டம் ஆராதனை சத்தம் கேட்டாங்க. ഞാൻ ഒരു പക്കം அவங்க பக்கத்து வீட்டில் இருக்கிறதுனால எத்தனையோ இடங்களில் போய் சித்தா மருந்து கடைசியில் சாப்பிட சொன்னார். உப்பும் இல்லாமல் உரப்பும் இல்லாமல் சாப்பிடணும். சாப்பிட்டு எலும்பும் தோலுமாக காணப்பட்டாங்க. கடைசியாக அதெல்லாம் நிப்பாட்டி நாளுக்கு நாள் பலம் குறைஞ்சி போய் 1 மினிட்டுக்கு மேலே பேச முடியாமல் ஆச்சு. 10 நாள் தான் இருந்தாங்க. 10 நாள் தான் இருக்கும். 1 மினிட்டுக்கு மேலே பேச முடியாமல் தவிச்ச நேரத்தில் கொண்டு போயிடுங்க, வீட்டுக்கு கொண்டு போயிடுங்க, கடைசி அவஸ்தை கொடுக்கலாம்னு சொல்லி சர்ச்சில் இருந்து பிளான் பண்ணாங்க. அப்போ இந்த குடிகார மனுஷன் மனம் திரும்பி எங்கள் வீட்டில் கடந்து வந்தாங்க. இன்னொரு ஊழியக்காரனை கூட்டிகிட்டு வந்தாங்க. நான் மரணத்துக்காக எதிர்பார்த்து கொண்டு படுத்து கிடக்கும்போது என்னால் ரொம்ப நேரம் பேச முடியாமல் படுத்த படுக்கையாக இருந்தேன். ரொம்ப வேதனையோடு கூட நான் இருந்தோம். அந்த ஊழியக்காரன் வந்து
அந்த குடிகார மனுஷன் மனம் திரும்ப மனுஷனும் வந்து கண்ணீரோடு ஆண்டவர் வார்த்தையை சொல்லிட்டு நீ இயேசுவை ஏற்றுக்கொண்டா உன் வியாதியில் നിന്ന് ஆண்டவர் பரிபூர்ண சுகத்தை கொடுப்பார். இந்த இயேசுவே நம்பி மரிப்போ அப்படின்னு அதுதான் என்னோட ஆசை. என்னை தொட்ட ஒரே ஒரு காரியத்தை சொல்லுகிறேன். கண்ணீரோடு அவங்க ஜெபம் பண்ண முழங்கால் படிக்கிட்டு 6 கையில் முழங்கால் போட்டு ஜெபிக்காத எந்த மனுஷனுக்கு போக முடியாத ஒரு மனுஷன் வந்து அந்த ஊழியக்காரனை முழங்கால் படிக்கிட்டு கண்ணீரோடு எனக்காக ஜெபிச்சாங்க. என்ன கேட்கும் அருமையான தேவனுள்ள பிள்ளையே, துக்கத்தோட வேதனையோட பாரத்தோட ஆர் இந்த பிரச்சனை விடுவிப்பார், இந்த പ്രതികൂലത്തിൽ நான் എന്നെ വിടിവിപ്പാറെന്ന് ചൊല്ലിട്ട് ഞാനും കണ്ണീരോട് ആണ്ട സമൂഹത്തെ അഴുത് உள்ளத்தின் ஆழத்தில் ஆண்டவரே இந்த மனுஷன் சொல்லுற மாதிரி இயேசு உண்மையாகவே என்னை விடுவிக்க வல்லமையுள்ள தேவனெങ്കിൽ இந்த 10 நாளுக்குள்ள என்னை விடுவிக்கணும்னு சொல்லி ஜெபம் பண்ணேன். அவரை ஏற்றுக்கொண்டேன். அவங்களும் ப்ரேயர் பண்ணி கிளம்பி போனாங்க. அப்போ நான் யோசிச்சேன், இவங்க என்ன சொந்தமா பெந்தமா மாமனா மச்சானா யாருமே கிடையாது. ஆனால் அவங்க கண்ணீரோடு ஜெபிச்சது அது என்ன டச் பண்ணது. ஆனாலும் தேவ சமூகத்தில் நான் ஜெபம் பண்ணேன். படுத்த படுக்கையா கிடந்த அதிகாலையில் 4 மணிக்கு இயேசுவின் ஜெபத்தை கேட்டு அந்த ஊழியக்காரன் ஜெபம் பண்ணாங்க. சபையார் ஜெபிச்சாங்க. ஏசப்பா வந்து நின்று லாலை எந்திரிக்கேன்னு சொன்னாரு. ஹல்லேலூயா. மறப்பேனோ உமது அன்பு, വന്നു വിടുവേനും പാദത്തിലെ എബനേസരേ ആരാധന എൻ തുണയാളരേ ആരാധന മറപ്പേനോ ഉമത് അൻപ് டாடி மறப்பேனோ உமது அன்பு വന്നു വിളുവേനു പാദത്തിലേ വിളുവേനു പാദത്തിലേ എബനേസരേ ആരാധന എൻ തുണയാളരേ ആരാധനേ. കണ്ണീരോടെ ജപിച്ചതിനാല് എൻ്റെ കാലും കരടും കൈയും ബലം പ്രാപിച്ച് ദേവനെ മഹിമപ്പെടുത്തുമ്പടി ഓടും പണി മുടങ്ങിക്കിടന്ന എന്നോട് വാഴിക്കല് അത്ഭുതം ചെയ്ത ദേവൻ ഉങ്ക വാഴിക്കലും അത്ഭുതം ചെയ്യവർ വല്ലമയുടെ ദേവൻ. பிரச்சனைகள் மாறல்ல, போராட்டங்கள் கூடித்தான் வந்தாங்க, பிரதிகூலங்கள் கூடத்தான் வந்தாங்க. அதிகமாய் பிரச்சனைகள் வந்து போராட்டம் வந்தது, சுகமாயிடுச்சு. பைபிளும் எடுத்துட்டு ஆண்டவர் வார்த்தையும் எடுத்து போகும்போது பலரும் பல வார்த்தைகள் சொன்னாங்க. மோசமான வார்த்தை. சுகம் கிடைச்சதுன்னு பிரச்சனை காரியமில்லை, சபைக்கு மறுபடியும் வரணும், ஆர்சி சர்ச்சுக்கு வரணும்னு சொன்னார். இங்கே நாங்கள் ஆவியோடும் உண்மையோடும் தேவனை தொழுது கொண்டோம். அப்படி நானும் என்னோட அக்காவும் ஆண்டவரை ஏற்றுக்கொண்டு அவர் ஆண்டவர் வார்த்தையை கேட்டு மனம் திரும்பி ஞானஸ்தானம் எடுத்து ஆண்டவருக்கு வாழும்படி ஒப்பு கொடுத்து பிரச்சனைகள் தலைக்கு மேலே ஓடிட்டே இருந்தாங்க, பிரதிகூலங்கள் வந்துட்டே இருந்தது. ஆனாலும் தேசத்துக்கார சார்ச்சக்கார் சமுதாயம் எங்களை அல்பமாய் எண்ணினாலும் தேவன் வானத்தை மும்முண்டாக்கிய சர்வ வல்லமை தேவன் எனக்குள்ளே இருந்தாங்க, என்னோடு கூட வந்தாங்க. அவர் அற்புதம் செய்த பிரைஸ்ல. அதுக்கப்புறமாக நான் அதிகமாக ஜெபிக்க ஆரம்பிச்சுட்டு தேவனை நோக்கி பார்க்க தேசத்தார பிரச்சனைகள் வந்தாலும் வீட்டுக்குள்ள பிரச்சனை வந்த ஆரம்பிச்சது. என்னோட தாய் தகப்பன் ஒன்று மட்டும்தான் இந்த மாதிரி பிரச்சனை வருது. இதில் சாகாம சத்து போனால் நல்லா இருக்க சொன்னவங்களும் உண்டு, கூட பிறந்தவங்களும் இருக்கிறாரு. அவங்களும் என்னாச்சாங்க,
எதிர்ப்பு ஆரம்பிச்சிட்டாங்க. அப்போ நான் அதிக நேரம் ஆண்டவரை நோக்கி பார்த்து, ஆண்டவரே இந்த வெளிச்சம் என்னோட கூட பிறந்தவங்களும் என்னோட தாய் தகப்பனை கண்டுகொள்ளணும்னு ஜெபம் பண்ணாங்க. அவங்க 18 பணியும் நோக்கினாங்க. எப்படியாவது இவங்களை சபையை கொண்டு வர நிறுத்தது பிரயாசப்பட்டாங்க. வசனம் கேட்க கேட்க எல்லாம் ஓட ஆரம்பிச்சுட்டாங்க. பிரைஸ்லாம் வார்த்தை எவ்வளோ கிரியை செய்யணும்னு பாருங்க. அப்படி என்ன செய்யணும் அப்படி யோசனை பண்ணி கம்மற்றி தீர்மானம் பண்ணி வீட்டுக்குள்ளே ஒரு டைம் எல்லாரும் என்ன இരിക്കുന്ന நேரத்தில், சாயங்கால நேரத்தில் தோட்டத்தில் ஒரு தென்னை மரத்தில் போய் தேங்காயை பிடிங்கியப்போ அது என்னோடய அண்ணன் கேட்க போனால் உடனே அவங்க கும்பலாக கூடி இருந்து எரிஞ்சு கொல்லலாம், எல்லாரையும் கொன்று களையலாம்னு பிளான் பண்ணாங்க. அதிகமாக எனக்கு தான் அதிகமாக மேலாக தோட்டம் இருக்கும். அந்த இடத்துல இருந்து கல் கூட்டி வந்து எரிஞ்சிட்டே இருந்தாங்க. என்ன ஃபோக்கஸ் பண்ணி தான் எரியுന്നதுக்காக அவங்க ஒரு நிறைய பேர் இருந்தாங்க. ஆனால் எல்லாரும் எறிய அந்த கல் எந்த தேகத்து வரவே இல்லை, அந்த இடத்துல நின்னாங்க. பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. தேவன் என்ன விடுவிச்சாங்க. ஒரு கல்லுட அந்த தேகத்தை விடல. கர்த்தர் கூட இருந்து அற்புதம் செய்தாங்க. பல பிரச்சனை வந்தாங்க. பிச்சாத்தி வச்சு குத்தம் உண்டாக்காங்க. எங்கள் அம்மாவை அடித்தாங்க. கேஸ் ஆயிடுச்சு. பிரச்சனை ஆகி பெரிய அளவுக்கு போயாச்சு. ஒரு மனுஷனும் அவங்களுக்கு சப்போர்ட்டு நிற்கிறதுக்கு வரல. அதிகமாக ஆண்டவரை இந்த பிரச்சனையை நடுவில் இந்த போராட்டங்கள் என்ன செய்ய வேண்டும் சொல்லிட்டு வேதனையோட பாரத்தோடு ஆண்டவர் சமூகத்தை நோக்கி அதிகமாக ராத்திரி வேளையில் ஜெபம் பண்ண ஆரம்பித்தாங்க. ஒன்னிமித்தமாகத்தான் இந்த பிரச்சனை, இந்த போராட்டம் ஒன்னிமித்தமாக വന്നിരിക്കുന്നതല്ല சொல்லி எல்லாரும் மனம் கசந்தாலும் என்ன கேட்கிற அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, கர்த்தர் நான் உன்னை விட்டு விலகுவதுமில்லை, உன்னை கைவிடுவதில்லை. നമ്മുടെ வாழ்க்கை பிரச்சனைகள் വരുമ്പോൾ பிரச்சனை വന്നാലും കർത്തർ ആപത്തിൽ ഞാനേ അവനോട് കൂടി അവനെ തപ്പു വെച്ച് അവനെ കനപ്പെടുത്തുന്ന ദേവൻ എന്നോടും ഉങ്ങളോടും കൂടെ കർത്തർ കൂടെ നിന്ന് വഴി നടത്തുക തന്നെ ചെയ്യും. എന്നെ കേൾക്കുന്ന അരുமையான தேவனுடைய பிள்ளைகளே, நான் சபையிலுள்ளவங்க பிரச்சனை பண்ணிட்டிருந்து பிரச்சனை உண்டாக்கி சபக்காரங்களே பயங்கர பிரச்சனை உண்டாக்கி எப்படியாவது இவங்களை துரத்தணும்னு நினச்சாங்க. ஜெபம் பண்ணிகிட்டே இருந்தோம். ആരുമേ വന്ന് സപ്പോർട്ട് പണ്ണാൻ വരാമെന്നപ്പോഴത്തെ ഞാൻ ചെന്നാൽ ദുന്മാർക്കരുടെ ആലോചന ഉണ്ടാകാനും പാവിയുടെ വഴി നിൽക്കാമനും പരിഹാസ ഉക്കാരത്തിൽ ഉക്കാരമനും കർത്തരുടെ വേദത്തിൽ പ്രിയമായിരുന്നു. ഇരവും പകലും ധ്യാനമായിരിക്കുന്ന മനുഷ്യ ഭാഗ്യവാൻ ആണപടിയിനാൽ ദുന്മാർക്കരുടെ ആലോചനയിൻപടി നീങ്ങി அந்த சபைக்கு போய் ഞാൻ வேறு வித்தியாசமான രീതിയിൽ அவங்க காரியங்கள் செய்வாங்க. அதனால் நீங்கள் வாங்க, சபைக்கு வாங்க, நாங்கள் ஆவியோடு உண்மையை ஆராதிக்கிற இடத்துல வாங்க, எங்கள் வருந்தாய்க்கு சபை வந்து விசாரிப்பாங்க, ஜெபம் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லி வரும்படுத்தினே எங்கள் அப்பா அடுத்த வாரத்தில் இருந்து அந்த சபைக்கு வந்தாங்க. 2 ஆராதனை பங்கெடுத்தாங்க. 3வது முறை ஒரு ஆராதனைக்கு பங்கெடுக்கும் போது எங்கள் அப்பா எந்திரிச்சு சாட்சி சொன்னாங்க, நான் ஆண்டவரான இயேசு கிறிஸ்துவை ரட்சிதாவாக ஏற்றுக்கொள்கிறேன்னு சொல்லிட்டு என் தாயும் தகப்பனும் அந்த ஆண்டவரை ஏற்றுக்கொண்ட நானும் வீட்டாரும் நாங்கள் கர்த்தரை சேவிச்சோம். ஹல்லேலூயா. என்னை கேட்கிற அருமையான தேவனுடைய பிள்ளையே, உன்னோட வாழ்க்கை போராட்டங்கள் வரும், கஷ்டம் வரும், நெருக்கம் வரும், எல்லா விதத்திலும் எங்களை ஒதுக்கினாலும் கர்த்தர் கூடவே இருந்தாங்க. அதுக்கப்புறமாக அதிகமாய் போராட்டம், பிரதிகூலங்கள், பிரச்சனைகள் கடந்து வந்தார். எப்பொழுதும் எங்கள் அப்பா சாயங்காலம் ரட்சிக்கப்பட்டு மனம் திரும்பி ஸ்நானப்பட்டு ஆவியோடு உண்மையோடு தொழுது கொண்டதுக்கு அப்புறமாக ஒரு வீட்டில் ஒரு பகுதி ஆண்டவருக்குன்னு ஒரு ரூம் கட்டியிருந்தாங்க. அந்த ஜபத்தில் தேவ சமூகத்தை காத்திருந்து ஜெபிக்க ஆரம்பிச்சுட்டாங்க. அதிகமாக ஜெபிக்க சாயங்காலம் ஆயிக்கங்கால உடனே குளிச்சுட்டு வந்து உட்கார்ந்துருந்தேன். நாங்கள் எல்லாரும் பிள்ளைகளெல்லாம் சேர்ந்து ஆண்டவரே சோத்திரம், ஆண்டவரே ராத்திரி முழுவதும் பாதுகாத்ததுக்காக சோத்திரம் 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 பல ஏவுதல் வந்தாங்க. 3 நாள் உபவாசம் போட்டாங்க. 3 நாள் உபவாசம் போட்டு ஜெபம் பண்ணும்படுத்தேன் என்னாச்சாங்க, வீட்டில் உண்டாயிருந்துக்க இந்த நாட்டுக்கோழி எல்லாம் என்னச்சாங்க எலி விஷம் கொடுத்து கொந்துட்டாங்க. அப்போ அப்பா என்ன கேட்டாங்க, என்ன செய்யணும்னு கேட்டாங்க. என்ன செய்யணும், உடனே ஒரு குழியை தோண்டு அதை புதைச்சிடுங்க அப்படின்னு சொன்னாங்க. புதைச்சிட்டு அப்புறம் ஆண்டவரே சோத்திரம், எல்லா கோழியை தந்ததுக்காக சோத்திரம், எல்லா கோழியை சாகடிச்சதுக்காக சோத்திரம், ஆண்டவரே உமக்கு நன்றி, கண்ணீரோரதா இதை ஈஸியாக செய்ய முடியாது, ஆண்டவரே சோத்திரம் 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 இப்படி சோத்திரம் பண்ணிட்டு இருந்தாங்க. அவங்க ஏவி விட்டாங்க.
அவங்க ஏவி விட்ட ஒரு ஏவுதலும் என்ன செய்துங்க, அக்கினி பற்றி எரிஞ்சுകൊണ്ടിരിക്കുന്നതിனால എൻ്റെ வீட்டுக்குள்ள நுழைய முடியாதவனா தேவனோட பாதுகாப்பு இருந்தாங்க. தேவனோட பிள்ளைகளே, നമുക്ക് നീതിമാനിക്ക് വരും തുമ്പങ്ങൾ അനേകമായിരുന്നാലും അവയിലെല്ലാവற்றையும் വിടുവിക്കുന്ന ഒരു ദേവനെത്താൻ ഞാനും നിങ്ങളും ആരാധിക്കുന്നത്. ஆனப்படி நல்ல ஒரு அற்புதமான விடுதலை கொடுத்தாங்க. அவங்க எதுக்கு எப்படி மந்திரம் செஞ்சது, செய்வினை செஞ்சது என்று சொன்னால், அவங்கள என்ன திடீர்னு அவங்க நல்ல ஒரு மாடு வச்சுருந்தா அது கீழே விழுந்து சத்துட்டார். அப்போ இவங்க ஏதோ மந்திரம் செஞ்சிருக்க அப்படின்னு நினச்ச அவங்க மந்திரவாதியை இது பண்ணி கொண்டு வந்தாங்க, செஞ்சாங்க, பேசுனாங்க, இப்படியெல்லாம் பல காரியங்களை செஞ்சாங்க. ஆனால் எல்லாற்றிலும் ஆண்டவர் தேவன் நம்ம விடுவிச்சாங்க. என்னைக்களுக்கு அருமையான தேவன் பிள்ளை. அதுக்கப்புறமாக தேவ சமூகத்தை காத்திருந்து நான் ஜெபிச்சோ, அப்போ தான் தமிழ்நாட்டுக்கு போகணும்னுள்ள இந்த வாஞ்சை எனக்கு இருந்தது. அதுக்காக ஊக்கமாக ஜெபம் பண்ணேன். என்னை கேட்குற அருமையான தேவன் பிள்ளைகளே, அப்போது தேவ சத்தத்தை கேட்டு தான் தமிழ்நாட்டுக்கு வந்தேன். எனக்கு தமிழே தெரியாது. பல இடத்து போய் கைப்பருதி கொடுப்பாங்க, அம்மா இதில் ஏசப்பா நல்லவர், இதில் ஆண்டவரை பற்றி சொல்லியிருக்குதம்மா, இது படித்து பாருங்கள். ஐயா எனக்கு படிக்க தெரியாது, எனக்கும் தான் படிக்க தெரியும். அந்த நிலைமையிலே நான் ஊழியத்துக்கு போயிடணும். பல போராட்டங்களை கூட கடந்து போக வேண்டி வந்தாலும் கர்த்தர் என்னை விடல, தொடர்ந்து என்னோடு கூட இருந்தேன். ஆச்சரியமாய் தேவன் எங்களை வழி நடத்தினாங்க. இந்த தமிழ்நாட்டுக்கு வரவும் ஆண்டவர் கிருபை செய்தாங்க. அது மட்டுமல்ல, ஊழியம் செய்யும்படியாக ஆண்டவர் கிருபை பாராட்டாங்க. பல எதிர்ப்புகளும் மத்தியில் கூட கடந்து போக வேண்டி வந்தாலும் எல்லாவற்றிலும் தேவன் என்னோடு கூட எனக்கு ஜெயத்தை தந்து தேவன் என்னை வழி நடத்துனாங்க. பல கஷ்டங்கள் നമ്മുടെ വഴിക്ക് കടന്നു വന്നാലും தேவன் நான் உன்னை விட்டு விலகுவதுமில்லை, கைவிடுவதில்லை சொன்ன கர்த்தர் என்னோடு கூட என்னை உயர்த்தினாங்க, என்னை மானிச்சாங்க. என்னை கேட்குற அருமையான தேவன் பிள்ளை. அதுக்கப்புறமா நான் கேரளாவில் போய் அதிகமாக ஜெபம் பண்ண, ஆண்டவரை என்ன செய்ய வேண்டும், என்னுடைய திருமண காரியத்துக்காக அதிகமாக ஜெபம் பண்ணாங்க. அப்போ அதிகமாக ஜெபிக்கும் பொழுதுன்னு தேவன் என்னோட நான் ஜெபிச்சதின்படி தேவன் மலையாளமும் தமிழும் தெரிஞ்ச ஒரு பிள்ளையை வேணும்னு சொல்லிட்டு ஜெபிக்கும் பொழுது தான் கிருபையால் தேவன் எனக்கு கிருபையை கொடுத்துட்டாங்க. ஒரு அல்லேலூயா சொல்லுவோமா? இந்த நாளில் அருமையான தேவனோட பிள்ளைகளே, பல கஷ்டங்கள் கூட நாங்கள் போக வேண்டி வந்தாலும் தேவன் என்னோடு கூட எனக்கு ஜெயத்தை தந்தாங்க. என்னை கேட்குற அருமையான தேவனோட பிள்ளைகளே, பல கஷ்டங்கள், 1-2 கஷ்டங்களல்ல, நிறைய பாடுகள் விசுவாச வாழ்க்கையில் நிற்க வேண்டி வந்தது. இன்று தேவ சமூகத்தில் அதிகமாக ஜெபம் பண்ணி கொண்டிருந்தோம். எந்த சாட்சி சொல்லணும், எந்த சாட்சி விடணும் அப்படின்னு தெரியல. அந்த அளவுக்கு தேவன் அற்புதம் செய்தாங்க. கல்யாணம் முடித்து ஒரு பிள்ளை இருந்தாங்க, பிளஸ்ஸின்னு பேர். முதல் பிள்ளை பிளஸ்ஸி. அந்த பிள்ளையான சரியாக சாப்பிடுறது கிடையாது. ஆனாலும் ஒரு பிள்ளை போதும் அப்படின்னு சொல்லி ஜெபம் பண்ணிகிட்டு இருந்தோம். 7 தீர்க்கதரிசி மூலமாய் பேசி கிடச்சது தான் விக்டர் என்று சொல்லப்படுற இந்த ஊழியக்காரன். ஒரு அல்லேலூயா சொல்லுவோமா? இந்த 7 தீர்க்கதரிசி மூலமாய் பேசி ஆண்டவர் கொடுத்த எங்களுக்கு வருமானம் இல்லை, வாய்ப்புகள் இல்லை அப்படின்னு சொல்லி ஜெபம் பண்ணும்போது ஆண்டவர் சொல்லி கொடுத்தது தான் ஜெரோம் விக்டர் உங்கள் மத்தியத்தில் ஆராதிக்க பண்ணும்படி தேவன் கிருபை பாராட்டணும். இந்த பையன் உருவாகுனதுக்கு முன்னாடி நான் மலை பிரதேசத்தை போய் ஜெபம் பண்ணுவாங்க. அதிகாலையில் ஜெபம் பண்ணுவாங்க. அங்கே போகுന്ന வேளையில் விரியம்பாம்பு கடித்து எல்லாரும் கைவிட்டாங்க. அதிகாலையில் ஜெபம் பண்ண போகும்போது பாம்பு கடிச்சிட்டு அந்த இடத்துல நின்று போக முடியாத வண்ணம் தவிச்சிட்டு என்ன செய்யணும்னு தெரியாமல் நான் வேதனைப்பட்டோம், கலங்கி நின்னோம். ஆனால் அந்த இடத்துல நின்றும் ஹாஸ்பிட்டலுக்கு என்னை ஒரு உட்கார்ந்து வந்தோம். சைக்கிள் பிரயாணம் வந்தோம். அந்த 2 வீலர் இல்லை, அந்த சைக்கிளில் நான் அந்த ஹாஸ்பிட்டலில் வந்தப்படத்தேன்னு டாக்டர் சொന്നിட்டாங்க, ശരീരത്ത് சின்ன கெட்டு போட்டிருந்தாங்க. அது பார்த்துட்டு சொன்னார். கொஞ்சம் உரப்பு கொடுத்தாங்க, உரைக்கவே இல்லை.
விஷம் ஃபுல்லாக சரீரத்தில் இதாகிடுச்சு. விரியம்பாம்பு கடிச்சதுனால ஒன்றும் செய்ய முடியாது அப்படின்னு சொல்லி யோசனை பண்ணிட்டு தெரிஞ்சவங்க ஆராதிக்க ஒரு வாத்தியார் இருந்தாங்க. அவர் போய் சொன்னார், அவர் இந்த மாதிரி உங்கள் ஃப்ரெண்டு வந்திருக்கேன், அவருக்கு பாம்பு கடிச்சு போதகராக அவர் பாம்பு கடிச்சிருக்கேன், இது ஜிஹெச் தான் மருந்து இருக்கே, அனுப்புங்க அப்படின்னு சொன்னாங்க. அனுப்புனாங்க. போனாங்க. அங்கே போய் ஜிஹெச்சில் போய் ரொம்ப நேரம் ஆகிட்டு காணோம். இப்படி இருக்கும்போது ரொம்ப இக்கட்டான சூழ்நிலை, சரீரம் ஃபுல்லாக இதாகிடுச்சு. 12 மணி நேரம் சொன்னாங்க. 24 மணி நேரம் ஆயிடுச்சாங்க. 30ஆம் மணி நேரத்தில் ரொம்ப வீட்டில் நின்று ஆள் வந்தாங்க. இவங்க மாதம் நிற மாதமாயிருக்கே. அப்போ நான் சொன்னேன், அதெல்லாம் ஒன்றும் இல்லை, ஆண்டவராக கூடாத காரியம் ஒன்றும் இல்லை, இதெல்லாம் பிரச்சனை வராத, தேவன் நம்ம கூடவே இருப்பான்னு சொன்னார். ஒரே நிமிஷம் அந்த ஆண்டவரே, நான் என்னோடய ஜீவன் போனால் உம்மோடு போயிடுவேன், இப்போ எனக்கு ஜீவனை திருப்பி கொடுத்தால் நான் உமக்கன்னு ஊழியம் செய்ய வந்திருக்கேன், எனക്കൊന്നും ഇല്ല, വന്നാൽ നമ്മുടെ സാക്ഷിയായി ഞാൻ നിൽപ്പേ, ഇല്ല ജീവിച്ചാൽ ஆண்டவருக்குன்னு வைராக்கியமாக நிற்பே, எதாயிருந்தாலும் பிரச்சனை இல்லைன்னு சொல்லிட்டு அவருக்கு ஒப்பு கொடுத்தாங்க. 30ஆம் மணி நேரம் ஆட்டு பிளட்டு செக் பண்ணி பார்த்துட்டும் கிளாட் ஆகவே இல்லை. ரொம்ப கஷ்டம், எனக்கு ரொம்ப கஷ்டமான சூழ்நிலை, வேதனை. கடந்ததை நினைச்சா ரொம்ப வேதனையான அனுபவத்துக்குள்ளே நான் கடந்ததை நினைத்து கலங்காத, நடந்தது மறந்து வீடு, கர்த்தர் புதியது செய்திடுவா, இன்றே நீ காண்பா, இன்றே கலங்கிடவே வேண்டா, சோதிக்கப்பட ஒரு நாளும் விடமாட்டா, ராணிக்கு மேலாக சோதிக்கப்பட ஒரு நாளும் விடமாட்டா, தாங்கிடும் பலம் தருவா, தப்பிச்செல்ல செய்வா, தாங்கிடும் பலம் தருவா, தப்பிச்செல்ல வழி செய்வா, இயேசு தப்பச்செல்ல வழி செய்வா, கலங்கிடவே வேண்டா, கலங்கிடவே എന്നേശു കൈവിട മാട്ടാ, എന്നേശു കൈവിട മാട്ടാ. 12 மணி நேரம் 24 மணி நேரம் ஆச்சு. 24 மணி நேரம் 30ஆம் மணி நேரம் ஆச்சு. 30ஆம் மணி நேரத்தில் இருந்து இக்கீழ ஆரம்பிச்சிட்டாங்க. எவ்வளோ வேதனையாக இருக்கு. எனக்கு தூங்கவும் முடியல, ரெஸ்ட் எடுக்கவும் முடியல. தூங்கினால் விஷம் கூடிடும், ஒன்றும் பண்ண முடியாது. கிட்னி போயாச்சு, யூரின் போக முடியல, வாந்தி வருது, வாந்தி எடுக்க முடியல, லோ பிபியாச்சு, பேச முடியல. ரொம்ப வேதனையான அனுபவத்துக்குள்ளே நான் போனேன். ரொம்ப கஷ்டமான நேரம். இக்கிழெடுத்து அந்த கரண்ட் அரைக்கரண்டாக வந்து நின்று கடைசி நேரத்தை டிம்மெന്ന് நிற்குமில்ல, அந்த நேரத்தில் ஆண்டவரான இயேசு கிறிஸ்து அங்கே வந்து நின்று അവിടെ ஆணிப்பொழுதுள்ள கரம் என் மேலே காட்டுன உடனே அதில் இருந்து ஒரு வல்லமை எனக்கு புறப்பட்டு எனக்குள்ளே இருந்தாருக்கிற விஷத்தை ஃபுல்லாக வாந்தி பண்ணிப்பாங்க. ஹல்லேலூயா! அப்பேற்பட்ட அற்புதம் தேவன். അതിനാച്ചാ ഞാൻ പാടുന്നത്, കടന്നത് നനച്ച് കലങ്ങാതെ കർത്തർ പുതിയത് ചെയ്യുക. പുതിയ ദിവ്യ സഭയ്ക്കുള്ള കൊണ്ടുവന്നെങ്കിൽ, പുതിയ കാര്യത്തെ കർത്തർ സ്പാർശക്ക് செஞ்செങ്കിൽ உங்களுக்கும் செய்வா. அவர் உங்களை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லாத தேவன் நம்மோடு கூட இருக்கிறார். என்னை கேட்க அருமையான தேவன் பிள்ளைகளை. அதுக்கப்புறமாக என்னை மனைவிக்கு சுகப்பிரசவத்தை கொடுத்தாங்க.
அவன் பேர் வச்சு எப்படி வச்சாங்க? விக்டர்னு பேர் வச்சாங்க. எல்லாம் ஜெயிச்சு வந்து அவனை கொண்டு வந்ததுனால விக்டர், ஜெரோம் விக்டர்னு பேர் வைக்க கிருபை பாராட்டுறாங்க. என்ன கேட்க அருமையான தேவன பிள்ளைகளை, ஒரு ஊழியக்காரனாக, ஒரு தேவ பிள்ளையாக உங்களுக்கு நான் சொல்லுகிறேன், கலங்க வேண்டாம். தேவன் கூடவே இருந்தேன் நம்மை வழி நடத்துக்க தானே செய்யும். தொடர்ந்து கர்த்தர் மகிமையான காரியங்கள் நம்மளோட வாழ்க்கையும் செய்வார், உயர்த்துவாங்க. இந்த சமயத்தை எனக்கு கொடுத்தா அருமையான ஊழியக்காரனுக்கு என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். பிரைஸ். எனக்காக, என் குடும்பத்துக்காக ஜெபிக்கும்படி தாழ்மையோடு கேட்டுக்கொள்கிறேன். வாங்க, ஒரு ½ அன் ஹவர் பாஸ்டமாக செய்தி கொடுப்பாங்க. கவனிக்கணும், அந்த பாஸ்டருடைய சாட்சி நீங்கள் கேட்டீங்க. பிசாசு பல ரூபத்தில் அவருடைய சரீரத்துக்கு விரோதமாக எழுதினாலும் அவர் சரீரத்தை வைத்து தான் கத்த சாட்சி இருக்கார். கை கால் விழுந்து போச்சு, அதை ரட்சித்தார். பாம்பு கடிச்சது, கத்தல ஜீவனை கொடுத்தார். 2-3 வருஷத்துக்கு முன்னாடி பிரெயினில் ரத்தம் கட்டி போய் கை காலெலாம் விழுந்துச்சு. ஆனால் இன்றைக்கி இவ்வளோ தூரம் வந்து கத்தருடைய வார்த்தை பிரசங்கம் பண்ணி கொண்டு இருக்கிறார். அல்லேலூயா. கத்தர் அவர்களையும் குடும்பத்தையும் போன வருஷம்தான் ஸ்ட்ரோக் ஆகிட்டு, ஆனால் கத்தர் இந்த சென்னையில் ஊழியம் பண்ணும்போது தான் அப்படி ஆயிடுச்சு. ஆனாலும் தேவன் நல்லவர். அவன் கறந்துட்டு வர வைப்போம். பிரைஸ்ல வந்திருக்கிற யாவருக்கும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே அன்பின் வாழ்த்துக்களை தெரியப்படுத்திக் கொள்கிறேன். இந்த வேளையிலும் இயேசு ஜீவிக்கிறார்னு நம்புகிறீங்களா? அவர் ஜீவிக்கிறாருங்கிறதுக்கு நானும் என் வீட்டாரும் சாட்சி. அவர் உயிரோடு இருக்கிறத நாங்கள் அனுபவித்து உங்கள் முன்னாடி வந்திருக்கோம். தேவன் தாமே இந்த பரிசுத்த ஓய்வு நாளில், இந்த நாளிலும் கூட உங்களோடு தேவனுடைய வார்த்தைகளை நாங்கள் குடும்பமாக பகிர்ந்து கொள்ள, ஆராதிக்க, ஊழியம் செய்ய தந்த சந்தர்ப்பத்திற்காக அவருக்கு நன்றி செலுத்துகிறேன். வாய்ப்பளித்த அருமையான பாஸ்டர் அவர்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். சபையாருக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த வேளையில் தேவ செய்திக்கு போவதற்கு முன்பாக நாம் ஜெபிக்கலாம். பரிசுத்தமுள்ள நல்ல ஆண்டவரே, ஆசீர்வதிக்கப்பட்டதான அந்த நல்ல வேலைக்காய் ஸ்தோத்திரம். உம்முடைய அனாதி தீர்மானத்தின்படி ஆண்டவரே, இந்த வேளையிலே அருமை தேவ பிள்ளைகளோடு, ஊழியக்காரரோடு அருமையான வச்ச இந்த சபையில் உடைய வார்த்தையை பகிர்ந்து கொள்ள, நமக்கு ஊழியம் செய்ய நீங்கள் தந்த நல்ல வாய்ப்புக்காய் ஸ்தோத்திரம். இந்த செய்தி வேலையை ஆவியானோர் பொறுப்படுத்த வழி நடத்துங்க. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமீன் ஆமீன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. நாளிலும் கூட எங்கள் ஹஸ்பண்ட் விட்ட சாட்சியனுடைய ஒரு சின்ன பகுதியை கொஞ்சம் விட்டு போனதை கூட சொல்லிவிட்டு செய்திக்குள்ளாக கடந்து சொல்கிறேன். அவர் ரொம்ப சுருக்கமாக சொல்லிட்டாரு. அது சொல்லி விவரிக்க முடியாதது எங்களுடைய வாழ்க்கையில் நடந்தது. அவருடைய வாழ்க்கையில் அவர் திருமணத்துக்கு முன்னாடி வாலிப நாட்களில் டாக்டரால் கைவிடப்பட்டு படுத்த படுக்கையாக இருந்தார். அதே போல் என்னுடைய வாலிப நாட்களில் என்னுடைய திருமணத்துக்கு முன்னாடி அவர் யாரோ எனக்கு தெரியாது, எங்கே பிறந்தார் எங்கே வளர்ந்தார் ஒன்றும் தெரியாது, என்னை பற்றி அவருக்கும் தெரியாது. அவர் கேரளாவில் இருக்கார். நான் கேரளாவாக இருந்தாலும் எங்கள் அப்பா அம்மா தமிழ்நாட்டில் செட்டில் ஆனதுனால நாங்கள் அங்கே இருக்கோம். என்னுக்கும் அவரை மாதிரியே தான் ஒரு படுத்து கிடக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை. இடுப்பு கீழே செயலற்று 2 வருஷம் படுத்த படுக்கையாக இருந்தேன் திருமணத்துக்கு முன்னாடி. அவரும் திருமணத்துக்கு முன்னாடி தான் இருந்தார். டாக்டரை கைவிடப்பட்டு இந்த பூமியில் வாழ்கிறதுக்கு நிலை எழும்பி நடமாடவே தகுதி இல்லைன்னு சொல்லி கைவிடப்பட்ட பாத்திரம். 2 பேருமே தான். அவருக்கு எப்படி ஜீவனை கொடுத்து வாழ வச்சாரோ அதே தேவன் எனக்கும் ஜீவன் பலன் சுகத்தை கொடுத்து வாழ வச்சோம். எந்த காட்கள் நடக்க முடியாது என்று சொல்லி படுத்தையில் படுத்துக்கேனோ அந்த காட்கள் இன்றைக்கி படுத்ததுலேருந்து இன்றைக்கி கவனித்து பார்த்தீங்கன்னு சொன்னால் 27, 28, 29, 30 வருஷமாக ஓடிக்கொண்டே தான் இருக்குது. ஓய்வில்லாமல் ஓடும்படியாக இந்த கால்களை பலப்படுத்தினார். ஜீவிக்கிற தேவன் இன்றும் ஜீவன் ஒரு அவர் நமக்கு ஜீவன் உண்டாகும், அது பரிபூர்ணப்படவும் வந்தார். இதில் இன்னும் ஒரு முக்கியமான விஷயம் என்னென்னா, ஒன்றுக்கும் உதவாத என்று சொல்லி தூக்கி எறியப்பட்ட கைவிடப்பட்ட டாக்டரால் மருத்துவ ஃபிட்னஸ் படி வாழ தகுதி இல்லாத இருவரை எங்கோ பிறந்த எங்களை ஒன்று இணைத்து 2 பிள்ளைகளை கொடுத்தாரு. அவர் வாழ வைக்கிற தெய்வம்.
மனுஷரால் கூடாதது தேவனால் கூடும். ஆபிரகாம் சாராளுடைய வாழ்க்கையில் எல்லாமே போயிடுச்சு. ஒன்றுமே இல்லை நடத்துறதுல தான் பெரிய காரியத்தை தேவன் செய்வார். நம்ம பைபிளில் படிச்சிருக்கோம். இன்றைக்கி நீங்கள் எங்களை பார்க்குறீங்க. 2 பேரும் ஒன்றுமில்லை, டாக்டரால் கைவிடப்பட்டவங்க, இந்த பூமியில் நடமாட தகுதி இல்லாதவங்க. இன்னொரு காரியம் அவர் நிறைய இருக்குது, சொல்ல முடியல. ஊழியத்துக்கு சுகமாகி ஊழியத்துக்கு வந்து கர்நாடகாவில் ஊழியம் செய்யும்போது ஆக்சிடெண்ட் ஆகி இடுப்பு எலும்பு உடிஞ்சு ஜீவன் பிரிந்து போனது. இடுப்பு ஒன்றும் இல்லாமல் போயிடுச்சு, உயிரும் போயிடுச்சு. ஆனால் ஆண்டவர் கர்த்தர் சமூகத்துலேருந்து சொல்கிறேன், இது உண்மை. அவருடைய உயிரை மீண்டும் ஆண்டவர் நீ போன்னு சொல்லி கொடுத்த உயிர் தான் இந்த உயிர். இடுப்பெலும்பு எல்லாமே போன ஒரு மனுஷனை கொண்டு ஒரு ஊழியக்காரனை கொண்டு வரணுங்கிறது தேவ சித்தம். நம்மளுடைய வாழ்க்கையிலே நம்மளுடைய தேவன் சகலத்தையும் செய்ய வல்லவர். அவர் இல்லாத இடத்துல இருந்து தான் உருவாக்குறாரு. எங்கள் வாழ்க்கையில் அது சாட்சி. ஒன்றுமே இல்லாமல் பட்டு போன எங்கள் வாழ்க்கையை அவர் என்ன செஞ்சார்? துளிர்க்க செய்தார். இந்த பையனுடைய அழைப்பு மிக விசேஷமானது. உனக்கு ஒரு ஆண் பிள்ளையை தருவேன், அவன் ஊழியத்தை செய்வான்னு சொன்னார். 2 பேரும் இணைச்சி குழந்தையை கொடுத்து இன்னொரு குழந்தை வேண்டான்னு இருக்கும்போது ஆண்டவர் பேசி இந்த குழந்தையை கொடுத்து ஏற்ற வேளையில் ஊழியத்துக்கென்று வேறு பிரித்து அவருடைய அழைப்பை நிரூபித்து கொண்டிருக்கார். அவர் வாழும் தெய்வமாக, ஜீவனுள்ள தெய்வமாக நம்மளோடு ஜீவித்து கொண்டு வாழ்ந்து கொண்டிருக்கிறார். இந்த காலை வேளையிலும் உங்களோடு நான் பகிர்ந்து கொண்டு வந்த செய்தி என்ன அப்படின்னு சொன்னால், மத்தேயு 10ஆம் அதிகாரம் 6, 7. எனக்கு டைம் 1 மணி நேரம் பாச சொன்னாங்க, அரை மணி நேரம்னால கொஞ்சம் சுருக்கி சொல்கிறேன். ஆமென். ஆண்டவர் எனக்கு கொடுத்த அழைப்பில் ஒன்று என்ன அப்படின்னு சொன்னால், காணாமல் போன ஆடுகளாகி இஸ்ரவேல் ஜனத்திலே ஒவ்வொருத்தருக்கும் அவருடைய அழைப்பு, நீ என்ன செய்யணும், என்ன பேசணும்னு சொல்லி பேசுவார். அது ஆண்டவருடைய பேசி பழகுனவங்களுக்கு ஆண்டவருடைய சத்தம் கேட்டு பழகுனவங்களுக்கு அது தெரியும். அப்போ சொல்கிறது, அன்று சீசர்களுக்கு சொன்னதை தான் இன்றைக்கும் சொல்கிறாரு. காணாமல் போனவங்கள்ட்ட போய் என்ன சொல்லணுமா, போகும்போது பரலோக ராஜ்யம் சமீபமாக இருக்குன்னு சொல்லி நம்ம வேதத்தில் சொல்லப்பட வேண்டிய செய்திகள் சொல்லி முடியாத அளவு ஏராளம். ஆனால் என்னோட ஆண்டவர் இடைப்பட்டது என்னென்னா, நீ போகையில் காணாமல் போன ஆடுகள்கிட்ட போய் பரலோக ராஜ்யம் சமீபமாக இருக்குது என்று சொல்லுங்கன்னு சொல்லுங்கள். நீங்கள் யோசிக்கலாம், அது காணாமல் போனவங்கன்னா ரட்சிக்கப்படாதவங்க தானே. நாங்கள்லாம் தொழுவத்துக்குள்ளே உட்காந்துருக்கோம், நாங்கள் எங்கே தொலைஞ்சு போனோம், இங்கே எதுக்கு இந்த வார்த்தையை சொல்ல சொன்னார்? தெரியல, ஆண்டவர் சொல்லிட்டாரு. பரலோக ராஜ்யம் சமீபமாக இருக்குது. அப்போ சமீபமாக இருக்கிற பரலோக ராஜ்யத்துக்கு நம்ம என்ன செய்ய வேண்டியதாக இருக்குது? ஆயத்தப்பட வேண்டியது அவசியமாக இருக்கிறது. கிறிஸ்தவ வாழ்க்கையில் நாம் தெரிந்து கொள்ள வேண்டிய முக்கியமான விஷயம் என்னென்னா, நாம் யார், நம்மளுடைய தேவன் யார், இதை தான் நமக்கு தெரிஞ்சிருக்க வேண்டியது. இந்த ரகசியத்தை தெரிஞ்சுக்கிட்டே தான் நம்ம கிறிஸ்தவ வாழ்க்கையில் பயணிக்க வேண்டியது அவசியமாக இருக்கிறது. எப்படியும் வாழலாங்கிறது கிறிஸ்தவ வாழ்க்கை அல்ல. இப்படித்தான் வாழணும்னு சொல்லி நமக்கு நியமித்த பாதை இருக்குது. அதை கண்டு கொண்டு அதில் வாழ, அதில் நடக்க நாம் அழைக்கப்பட்டு இருக்கிறோம். இப்போ படைப்பின் ரகசியம் நமக்கு தெரிஞ்சால் போதும். நீங்களும் நானும் இப்போ நீங்கள் என்ன சொல்வீங்க, நீங்கள் யாருன்னு கேட்டால் நான் இந்நாளுக்கு இந்நாள் இவங்க மகன், இவன் மனைவி, இவங்க உறவு, இந்த சொந்தம், இவங்களுக்கு சொந்தம் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். நம்ம அப்படி தான் நம்ம மைண்ட் செட் அமைஞ்சு போச்சு. ஆனால் அன்பான தேவனுடைய பிள்ளையை என்னைக்கு இயேசு கிறிஸ்துவை இரத்தத்தினால் கழுவப்பட்டு அவருடைய பிள்ளையாய் நீங்கள் அவருக்கு சொந்தமாக வந்துட்டீங்களோ, நீங்கள் அவருக்கு சொந்தமானவர்கள். நீங்கள் உலகத்தார் அல்ல, உலகத்திலிருந்து நான் உங்களை தெரிந்தெடுத்தேன். நீங்கள் எனக்கு வேணும்னு சொல்லி, எனக்கு சொந்தமாக இருக்கணும், என்னுடையவர்களாக இருக்கணும்னு சொல்லிவிட்டு நான் உங்களை என்ன செஞ்சேன்? தெரிந்தெடுத்தேன். இந்த ஜனத்தை எனக்கென்று ஏற்படுத்தினேன். 1 கொரிந்தியர் 6ஆம் அதிகாரம் 19வது வசனத்தில் சொல்லப்பட்டு இருக்கிறது, நீங்கள் தேவனுடைய ஆலயமாக இருக்கிறீர்கள், தேவனுடைய ஆவி உங்களில் வாசமாக இருக்கிறது, நீங்கள் உங்களுக்கு சொந்தம் இல்லைன்னு தெரியுமா அப்படின்னு சொல்லி. நமக்கு சொந்தமே இல்லை, நமக்கே சொந்தம் இல்லை, அப்படி அடுத்தவங்களுக்கு சொந்தமாகும்.
நாம் நம்மளை படைத்த தேவனுக்கு தான் சொந்தம். அவர் பார்த்து 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 அவருடைய சாயலாக வேதம் சொல்லுகிறது, சரீரத்தின் அவயவங்கள் ஒன்றையும் அவருடைய சித்தத்தின்படி நம்ம உடம்புல படைச்சிருக்காருன்னு சொல்லப்பட்டிருக்குது. அவருக்காக படைக்கப்பட்டவர்கள், அவர் விருப்பத்தின்படி அவருடைய சாயலால் படைக்கப்பட்டிருக்கிறவர்கள். இன்று நம்ம சுவாசிக்கிற சுவாசம் அவருடைய ஜீவன். இப்போ நம்ம யாருக்கு சொந்தம்? அவருக்கு சொந்தம். இப்போ ஒரு வீட்டை நம்ம ஆசையாக கட்டுறோம் அப்படின்னு சொன்னால் அந்த கட்டுகிறவனுக்கு தான் அந்த வீடு சொந்தம். நான் வீடு கட்டிட்டு நீங்கள் வந்தால் நான் விடுவேனா? நான் விட மாட்டேன். நீங்கள் சொந்தமாக ஒரு வீடை கட்டிட்டு அந்த வீட்டுக்குள்ளே நான் உரிமை பாராட்டினா நீங்கள் விடுவீங்களா? விட மாட்டேன். அது மாதிரி அவருக்கு வேணும்னு சொல்லி அவருக்காக படைக்கப்பட்ட நம்மளை யாருக்காகவும் எதுக்காகவும் ஆண்டவர் விட்டு கொடுக்க விரும்பவில்லை. தேவ திட்டத்தை அறிந்து கொள்வதற்காக நான் சொல்லுகிறேன். நாம் யாருன்னு தெரிஞ்சிருக்கணும். இப்போ உங்களுக்கு அந்த பிக்சர் கிடச்சிருக்குன்னு நினைக்கிறேன். நாம் யாருக்கு சொந்தம்? ஆண்டவருக்கு சொந்தம். நீங்களோ நானோ நம்ம தாய் தகப்பனோ விரும்பி நம்ம படைக்கப்பட்டவர்கள் அல்ல, அவருக்காக படைக்கப்பட்டவர்கள், அவரால் படைக்கப்பட்டவர்கள் நம்ம. இப்போ ஒரு வீட்டினுடைய ஓனர் தான் அந்த வீட்டுக்குடைய அட்மினிஸ்ட்ரேஷன் எடுத்துக்கிடுவாங்க. நம்ம வீடு, நம்ம ஆசையாக கட்டின வீட்டினுடைய அட்மினிஸ்ட்ரேஷன் பவர், ஆளுமை தன்மை, அந்த வீட்டுக்குள்ளே முழு அதிகாரம் யாருக்கு இருக்குது? உடமஸ்தனுக்கு தான் இருக்குது. அப்போ உங்களையும் என்னையும் படைச்ச இந்த சரீரத்தை அவருடைய ஆலயம், நான் உள்ளே குடியிருப்பேன்னு சொன்னவருக்கு தானே நம்ம அவருக்கு தானே சொந்தம். நம்மளை கண்ட்ரோல் பண்ணி நம்ம இஷ்டத்துக்கு போகக்கூடாது, நம்ம விருப்பத்துக்கு போக அவர் சொல்லலை. நீ வலதுபுறம் சாய்ந்தாலும் நீ இடதுபுறம் சாய்ந்தாலும் வழி இதில் நடவுங்கள் என்று சொல்லுகிற சத்தத்தை உங்கள் காதுகள் கேட்கும் என்று சொன்னார். நான் உள்ளே இருந்து உங்களை வழி நடத்துவேன், இதுபடி தான் நீங்கள் வாழணும்னு சொல்லிட்டு நம்மளை தேவன் என்ன செஞ்சுருக்காரு? அழைச்சிருக்காரு. அப்போ இதுதான் தேவ திட்டம். இது நம்ம மைண்டில் இருக்கணும். நம்ம யார்? ஆண்டவரால் அவருக்காக படைக்கப்பட்டவங்க. நம்ம தேவன் யார்? அவர் படைத்த தேவன் நமக்குள்ளே இருந்து நம்மளை வழி நடத்தி நம்மளை வாழ வச்சு எதுக்காக? அவர் இருக்கிற இடத்துக்கு கொண்டு போகிறதுக்காக, அவர் வழி நடத்துவதற்காக நம்மளை பொறுப்படுத்தி கொண்டு இருக்கிற தேவன் நம்மளுடைய தேவன். இதுதான் கிறிஸ்தவ வாழ்க்கையினுடைய ரகசியம். அப்போ எப்படி வாழ்ந்தால் அந்த தேவராஜ்யத்துக்கு போக முடியும்னு சொல்லிட்டு நமக்கு வேதத்தில் வழிகளை சொல்லி வைத்திருக்காரு. நமக்கு எத்தனையோ வாக்கு தத்தங்களை ஆண்டவர் கொடுத்துருக்காரு. நமக்கு வாக்கு தத்தங்கள் பிடிக்காதவங்க யாருமே இருக்க முடியாது. நியூ இயர் அன்னைக்கு தான் கார்டில் வாக்கு தத்தம் தேடுவோம், காலண்டரில் தேடுவோம். அப்படி அல்ல, நமக்கு வேதத்தில் நமக்கு அநேக வாக்குத்தத்தங்களை சொல்லியிருக்காரு. ஆனால் நமக்கு எல்லா வாக்குத்தத்தங்களும் பிடிக்கும். எல்லா வாக்குத்தத்தங்களையும் சொன்னீரே ஆண்டவரே, சொல்லியிருக்கீங்க ஆண்டவரேன்னு சொல்லிட்டு பிடிச்சி என்ன செய்வோம்? சொந்தம் பாராட்டி கொண்டு இருப்போம். ஆனால் ஆண்டவர் எப்படிப்பட்டவர் தெரியுமா? வாக்குத்தத்தங்களை கொடுத்தாலும் நிபந்தனை இல்லாமல் எந்த வாக்குத்தத்தத்தையும் அவர் கொடுக்கலை. நீ இதை செஞ்சால் நான் இதை செய்வேன். இப்படி தான் நம்ம ஆண்டவர். அப்போ நமக்கு ஒரு வாக்குத்தத்தம் கொடுக்கப்பட்டதில் ஒரு ரொம்ப முக்கியமான ஒரு வாக்குத்தத்தம் என்ன அப்படின்னு சொன்னால், நித்திய ஜீவனை கொடுப்பேன் என்று அவர் நமக்கு வாக்கு பண்ணியிருக்கிறார். உண்மைதானே? நித்திய ஜீவன்னா என்ன? நித்திய ராஜ்யம், அவரோடு நிரந்தரமாக வாழ்கிறது. நீங்கள் விரும்பினாலும் விரும்பலைனாலும் இந்த பூமியில் ஒரு நாள் ஒரு 2வது டே வரதான் போகுது. அநேகர் கடந்து போனதை நம்ம பார்த்துட்டோம். இன்றைக்கி நம்ம வாழ்ந்துட்டுருக்கோம். நமக்கு எப்போ முடியும்னு சொல்ல முடியாது. ஆண்டோடைய வருகையை எதிர்பார்த்து கொண்டு இருக்கிறோம். அது எப்போ வரும்னு சொன்னது? ரெண்டுமே நினையாத நேரத்தில் வரும். ஆனால் நம்ம எப்போவுமே ஆயத்தமுள்ளவர்களாய் அவர் நியமித்த பாதையில் நம்ம வாழ்ந்து கொண்டிருந்தால் மாத்திரமே அந்த நித்திய ஜீவனை நம்ம சுதந்திரத்து கொள்ள முடியும். இயேசப்பா எதுக்காக அந்த பூமியில் வந்தார்? இழந்து போனதை தேடி. அவர் நமக்கு கொடுத்த அந்த மேன்மையான அந்த ராஜ்யத்தின் ஆசீர்வாதத்தை இழந்துட்டோம். இப்போ என்ன செய்கிறாரு? இழந்து போனதை தேடி வந்திருக்கிறாரு. கெட்டு போனதை ரட்சிக்க வந்திருக்காரு. காணாமல் போனதை தேடி வந்திருக்கிறாரு. தேவனுடைய பிள்ளைகளாக நான் வந்துட்டேனே, பிறகு எதுக்கு நான் காணாமல் போனேன் என்று நம்ம யோசிக்கலாம். அதை நான் பின்னாடி உங்களுக்கு சொல்லும்போது உங்களுக்கு புரியும். நம்ம எப்படி இப்போ சபைக்குள்ளே இருக்கோம், ரட்சிக்கப்பட்டவங்களாக இருக்கிறோம், ஆனால் காணாமல் போன ஆடுகளைப் போல் நம்ம இருக்கிறோம்னு ஆண்டவர் மென்ஷன் பண்ணுறாரு. அதனால் அவங்கள்ட்ட போய் பரலோக ராஜ்யம் சமீபமாக இருக்குன்னு சொல்லுங்க அப்படிங்கிறாரு. அப்போ நம்மளை தேடி வந்த ஆண்டவர் எதுக்கு வந்திருக்காருன்னு அவர் சொல்கிறாரு. என் சுய சித்தத்தின்படி நான் செய்ய வராமல் என் பிதாவின் சித்தத்தின்படி செய்ய வந்தேன். என் பிதாவின் சித்தம் என்ன அப்படின்னா, அவர் எனக்கு தந்த ஒன்றையும் நான் இழந்து போகாமல் கடைசி நாளில் எழுப்புவதே என் பிதாவின் சித்தம்.
அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. அப்போ இயேசு கிறிஸ்து இந்த பூமியில் வந்த நோக்கம் என்னென்னா, மகிமையான தேவனோடு ஐக்கியமாய் வாழுகிற எந்த அந்த பாக்கியத்தை இழந்து நம்ம வந்திருக்கிறோமோ, தேவராஜ்யத்துக்கு தூரமாக நம்ம உட்கார்ந்துருக்கோமோ, நம்மளை தேடி கண்டுபிடித்து பாவிகளை ரட்சிக்க வந்தார். நீதிமான்களை அல்ல, பாவிகளே ரட்சிக்க வந்தார். கெட்டு போனதை ரட்சிக்க வந்தார். இழந்து போனதை தேடி ரட்சிக்க வந்திருக்காரு. இப்போ ரட்சித்த வந்தவர் என்ன செய்கிறாரு? நான் தேடி வந்தது மாத்திரமல்ல, கடைசி நாள் இப்போ இயேசு கிறிஸ்து சொல்கிறாரு, என் பிதா எனக்கு தந்த யாவும் என்னிடத்தில் வரும், என்னிடத்தில் வருகிறவனே நான் புறம்பே தள்ளுவதில்லை. இன்றைக்கி நீங்களும் நானும் இந்த இடத்துல இருக்கிறோம்னா நம்ம என்ன நினைப்போம்? ஒரு சுவிசேஷன் சொன்னாங்க, அங்கே ஒரு செய்தி கேட்டேன், இதை கேட்டேன், அதை கேட்டேன், நான் ரட்சிக்கப்பட்டேன், அதனால் நான் வந்துட்டேன் அப்படின்னு சொல்லி நீங்களும் நானும் நினைக்கலாம். ஆனால் அதனுடைய உண்மை என்ன தெரியுமா? உண்மையில் உண்மை என்னென்னா, என் பிதா ஒருவனை இழுத்து கொள்ளாவிட்டால் ஒருவனும் என்னிடத்தில் வரமாட்டான். என் பிதாவின் அருளை ஒருவன் பெறாவிட்டால் ஒருவனும் என்கிட்ட வரமாட்டான். இன்றைக்கி நீங்களும் நானும் கேட்குற சுவிசேஷத்தை உலகம் முழுவதும் கேட்டுக்கிட்டு தான் இருக்காங்க, பிரசங்கிச்சிட்டார். எல்லாரும் ரட்சிக்கப்படவில்லையே, எல்லாரும் தேவனுடைய பிள்ளையாக மாறலை, சபைக்குள்ளே வரலை. எவன் மேல் இரக்கமாக இருக்கிறாரோ அவன் மேல் இறக்கம். நம்ம மேலே அவருடைய இறக்கம் இருந்தது, பிதாவின் அருள் இருந்தது. அவர் அன்போடு இழுத்து கொண்டதுனால நம்ம வந்திருக்கிறோம். எல்லாருக்கும் கிடைக்காத ரட்சிப்பு நமக்கு கிடச்சிருக்கு. ஆனால் இந்த ரட்சிப்பை நம்ம என்ன செய்ய வேண்டியதாக இருக்குது? முடிவு வரையும் தான் காத்து கொள்ள வேண்டியது அவசியமாக இருக்கிறது. நிற்கிறவன் விழாது இருக்கும்படி எச்சரிக்கையாக இருக்க கடவன் என்று சொல்லியிருக்காரு. இப்போ பரலோக ராஜ்யம் நமக்கு ஆயத்தமாக இருக்குது. நம்முடைய இயேசு கிறிஸ்து என்ன சொல்லிட்டு போனார்? உங்கள் இருதயம் கலங்க வேண்டாம், திகைக்க வேண்டாம். என் பிதாவின் வீட்டில் அநேக வாசஸ்தலங்கள் உண்டு. அப்படி இல்லாதிருந்தால் நான் உங்களுக்கு சொல்லி இருப்பேன். நான் போய் உங்களுக்காக ஒரு ஸ்தலத்தை ஆயத்தம் பண்ணி நீங்கள் என்னோடு இருக்கும்படியாக நான் சேர்த்துக்கொள்ள மீண்டும் வருவேன். எதுக்காக வராரு? அவர் இருக்கிற இடத்துக்கு கொண்டு போய் சேர்க்கறதுக்காக அவர் வராரு. அதனால் நம்ம என்ன செய்ய வேண்டியதாக இருக்குது? அவர் நம்மளை கூட்டிகிட்டு போக ஆயத்தமாக இருக்கிறது போல், எப்போ வருவீரோன்னு சொல்லிட்டு அவரை நம்ம சந்திக்க ஆயத்தமுள்ளவர்களாக இருக்கோம். ஒரு தகப்பன் மனைவி பிள்ளைகளை வீட்டில் விட்டுட்டு நான் வெளிநாட்டுக்கு போய் கொஞ்சம் வேலைகளை பணம் சம்பாதிச்சு ஒரு வீட்டை கட்டிட்டு நான் திரும்ப கூட்டிகிட்டு போகிறேன்னு சொன்னால் அந்த மனைவிக்கும் பிள்ளைகளுக்கும் எப்படி ஒரு உணர்வு இருக்கும்? எங்கள் அப்பா எப்போ வருவாரோ, இந்த பாடுகள், இந்த கஷ்டம், இந்த வேதனை எல்லாம் சீக்கிரம் போயிடும், நான் வெளிநாட்டுக்கு போவேன், நல்ல வசதியான வீட்டில் குடியிருப்பேன், லக்ஸுரியஸ் லைஃப் பண்ணுவேன்னு சொல்லி கற்பனை பண்ணி ஆசையாக இங்கே இருக்கிற கஷ்டத்தை மறந்துட்டு அதை எதிர்பார்த்து காத்திருப்பாங்க. அங்கே அந்த அப்பாவுக்கு என்ன இருக்கும்? நான் இன்னும் கஷ்டப்படுவேன், இன்னும் பாடுபட்டு என் மனைவி பிள்ளைகளுக்காக நல்ல ஒரு வீட்டை உண்டு பண்ணி லக்ஸுரியஸ் வாழ்க்கையை உண்டு பண்ணி நான் எப்போ போய் கூட்டிகிட்டு வருவேன்னு சொல்லிட்டு உண்மையான கணவனுக்கு அந்த பாசம் இருக்கும். உண்மையான மனைவி பிள்ளைகள் காத்திருப்பாங்க. அப்படித்தான் நம்ம ஆண்டவர் எப்போ என் பிள்ளை நம்மளை பிரிஞ்சு அவரால் இருக்கவே முடியாது. ஆண்டவர் யாருங்கிறது நமக்கு தெரியணும். நம்மளை விட்டு அவரால் இருக்கவே முடியாது. நான் உன்னை விட்டு விலக மாட்டேன், உன்னை கைவிட மாட்டேன். அவர் ஏன்னா அவருக்காக படைக்கப்பட்டவங்க. வேறு யாரையும் நம்பி நம்மளை ஒப்படைக்கவே அவரால் முடியாது. அதனால் நான் உங்களுக்குள் வாசம் பண்ணி உங்களோடு உலாவி உங்கள் தேவனாக இருப்பேன். நான் வழி நடத்துவேன், பிரயோஜனமாக இருக்கிறத உனக்கு நான் போதிப்பேன். நீ நடக்க வேண்டிய வழியை நான் உனக்கு காட்டுவேன். நான் எல்லாவற்றுக்கும் எல்லாமா இருப்பேன். நான் உன்னை வழி நடத்துவேன்னு சொல்லிட்டு தான் நம்ம ஆண்டவர் நம்ம மேலே கன்சன் உள்ள தேவனாக, கருசனை உள்ள தேவனாக, அன்புள்ள தேவனாக அவர் இருக்கார். ஆனால் அவருடைய அந்த மன விருப்பத்தின்படி அவரோடு நம்ம ஐக்கியப்பட்டு இருக்கும்போது மாத்திரமே அவர் நமக்கு நன்மையை செய்ய முடியும். இப்போ அவர் ஒரு பெரிய சீட்டு வச்சுருக்காரு. எங்கே வச்சுருக்க, எப்படிப்பட்ட சீட் நமக்காக வச்சுருக்காருன்னா, இன்றைக்கி பாஸ்டர் இந்த இடத்துல உட்காந்துருக்காங்க. நீங்களும் நானும் இங்கே உட்கார முடியுமா? அவருக்கு தகுதியுள்ள ஒரு பாத்திரம், அவருக்கு ஈக்குவல் ஸ்டேட்டஸில் உள்ளவங்கள தான் கூப்பிட்டு பக்கத்தில் உட்கார வைக்க முடியும். நம்ம ஆண்டவர் என்ன சொல்கிறாரு? நான் ஜெயங்கொண்டு என் பிதாவின் சிங்காசனத்தில் வீட்டு இருப்பது போல ஜெயங்கொள்கிறவன் எவனோ அவனும் என்னோடு கூட சிங்காசனத்தில் இருக்கும்படி அருள் செய்வேன்னு சொல்கிறாரு. நம்மளுடைய ஆண்டவருடைய நோக்கமெல்லாம் உங்களை என்னை இப்படி தரையில் உட்கார வைக்கிறதுக்கு அல்ல, அவரோடு கூட சிங்காசனத்தில் உட்கார வைக்கணும். அவர் கூட என்னோடு இருக்கும்படி சேர்த்து கொள்ள வருவேன். இதுதான் தேவனுடைய திட்டம். இந்த திட்டம் நமக்கு விளங்கி இருக்கணும். அந்த எப்படி நம்ம சோர்ந்து ஜெயங்கொள்கிறவன் எவனோ அவனே. அப்போ ஜெயங்கொள்ள எப்படி முடியும் அப்படிங்கிறதுக்கு வழி சொல்லியிருக்காரு. நித்திய ஜீவனை தருவேன்னு வாக்கு பண்ண. நம்ம ஆண்டவர் பொய் சொல்வாரா?
பொய் சொல்ல மாட்டார். வாக்கு பண்ணினது. ஆனால் அதுக்கு எப்படி போகணும்? வேத வசனங்களை ஆராய்ந்து பாருங்கள், அவைகளால் உங்களுக்கு நித்திய ஜீவன் உண்டு அறிவீர்களா. என்னை குறித்து நான் யாருன்னு சொல்கிறதும் அதுதான். வேத வசனத்தை ஆராய்ந்து நம்ம பார்க்கும்போது நித்திய ஜீவன் போகிறதுக்கான வழி அதில் கொடுக்கப்பட்டிருக்குது. அப்போ நமக்குள்ளே இருக்கக்கூடிய கேள்வி என்னென்னா, நாளைக்கு சாப்பாட்டுக்கு என்ன செய்வேன், நாளைக்கு அதுக்கு என்ன செய்வேன், இதுக்கு என்ன செய்வேன், ஆண்டவரே அப்பா பிதாவேன்னு புலம்பி தவிக்கிறத விட்டுட்டு நம்ம மைண்டில் இருக்க வேண்டியதெல்லாம் என்னென்னா, நித்திய ஜீவனை தருவேன் என்று வாக்கு பண்ணினீர்களே, அந்த நித்திய ஜீவனை சுதந்திரித்து கொள்ள நான் என்ன செய்ய வேண்டும் ஆண்டவரே கேட்டாரா? ஒரு வாலிபர் கேட்டாரா? வேதத்தில் கேட்டாரா? அவர் பிரசங்கம் பண்ணி ஊழியம் செய்து போய்கொண்டே தான் இருக்கார். அவர் முடிச்சுட்டு அடுத்த பக்கம் போகிறாரு. எல்லாரும் விட்டுட்டு ஒரு வாலிபன் மட்டும் ஓடி வர்றாரு. அப்போ என்ன அர்த்தம்? அவர் நித்திய ஜீவனை குறித்து அந்த சொல்லியிருக்காரு. இவனுக்குள்ளே அந்த ஆசை வந்துருச்சு. உடனே என்ன செய்கிறாரு? பின்னாடி ஏசப்பாவை துரத்தி போய் நல்ல போதகரை ஐஸ் வைக்கிறாரு. நல்ல போதகரே, நித்திய ஜீவனை சுதந்திரித்து கொள்வதற்கு நான் என்ன செய்ய வேண்டும்? இந்த ஒவ்வொரு கேள்வி ஒவ்வொருத்தருக்கும், இந்த கேள்வி ஒவ்வொருடைய இருதயத்துக்குள்ளும் எப்போது இருக்க வேண்டும். ஆண்டவரே, மீதி எல்லாம் அழிந்து போகும், வானம் ஒழிந்து போகும், பூமி ஒழிந்து போகும், எல்லாம் ஒழிந்து போகும். நமக்கென்று வச்சிருக்கிற அந்த நித்திய ராஜ்யம் மட்டும், ஒரு அப்பாவோடு வாழ்கிற அந்த வாழ்க்கை மட்டும்தான் நிரந்தரமானது, நிலையானது. அதற்காகத்தான் ஆண்டவர் என்ன செய்கிறாரு? துரத்தி 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 நம்ம மேலே அன்பு வச்சு சத்தியங்களை கேட்க வச்சு நம்மளை ப்ரிப்பேர் பண்ணிக்கொண்டே இருக்கிறாரு. இப்போ முக்கியமான விஷயம், அந்த நித்திய ராஜ்யத்தை சூழ்ந்து கொள்ளும்போது ஜெயம் கொள்கிறவன் தான் சூழ்ந்தெடுத்து கொள்ள முடியும்னு சொல்லப்பட்டிருக்குது. அப்போ எதிலிருந்து ஜெயம் பெறணும் அப்படின்னு சொன்னால், யார் சூழ்ந்தெடுத்து கொள்ள முடியாது என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. கலாத்தியர் 5:19 வாசிங்க. போதும் சார். சொல்லுங்கள் பாசிங்க. ஆமென். அப்போ நம்ம மாம்சத்தின் கிரியையாளரான வெளியரங்கமான பாவங்கள் நமக்கு என்னென்ன பாவங்கள் அதில் எழுதியிருக்கு. நீங்கள் நல்ல தேவனுடைய பிள்ளைகள் அந்த வசனத்தை திரும்ப படித்து பார்த்துக்கோங்க. இப்படி செய்கிறவர்கள் தேவனுடைய ராஜ்யத்தை சூழ்ந்தெடுத்து கொள்ளுவதில்லை என்று முன்னே நான் உங்களுக்கு சொன்னது போல் இப்போவும் சொல்லுகிறேன். இப்போ அதில் நிறைய பாவங்கள் போட்டிருக்கு. அதை வாசிக்கும் போது நம்ம என்ன செய்வோம்? நான் ரட்சிக்கப்பட்டேன், ஞானஸ்தானம் எடுத்தேன், அபிஷேகம் எடுத்தேன், திருவிருந்தில் பங்கெடுக்கிறேன், நல்ல ஒரு புதிய ஜீவித சபையின் அங்கமாக நான் இருக்கிறேன், எனக்கு இந்த வசனத்துக்கும் சம்பந்தம் இல்லை, பலவிகள் ஒழிந்து போயின எல்லாம் புதிதாயின்னு நம்ம நினைக்கலாம். ஆனால் கொஞ்சம் செக் பண்ணி பார்த்துக்கோங்க, அதில் ஏதாவது ஒரு பாவம் நம்ம வாழ்க்கையில் இருக்கா? கோபம் இருக்கா? கோபம் எல்லாம் பாவம் இல்லை. சண்டை இருக்கா? அதெல்லாம் பாவம் இல்லை. விரோதம் இருக்கா? அதெல்லாம் பாவம் இல்லைன்னு நம்ம நினைக்கலாம். கோர்ட்டில் ஜட்ஜ்மெண்ட் பண்ணும்போது ஒவ்வொரு பாவத்துக்கு ஒவ்வொரு தண்டனை, பாவத்தின் குற்றத்துக்கு தகுந்த தண்டனை அங்கே நியமிக்கப்பட்டிருக்கு. சட்டம், நம்ம சட்ட புத்தகத்தில் கருப்பு பாவம், வெள்ளை பாவம், சிவப்பு பாவம், பச்சை பாவம் இல்லை. இதில் உள்ள எல்லா பாவத்துக்கும் ஒரே தண்டனை தான். நீங்கள் விபச்சாரம் பண்ணினாலும் பரலோகராஜ்யம் போக முடியாது, கோபப்பட்டாலும் போக முடியாது. மனுஷனுடைய கோபம் தேவனுடைய நீதியை நடப்பிக்க மாட்டாது. வெளிப்படுத்தல 21:8 பயந்தா போக முடியாது, அவிஸ்வாசம் இருந்தால் போக முடியாதுன்னு சொல்லப்பட்டிருக்குது. இன்றைக்கி நமக்கு பயப்படலாம், கவலைப்படலாம், அவிஸ்வாசம் நம்ம வாழ்க்கையில் வரலாம். இது இருந்தால் கூட இங்கேயாவது போக முடியாதுன்னு சொல்லப்பட்டிருக்கு. அங்கே என்ன சொல்லப்பட்டிருக்கு? இப்படிப்பட்டவங்க செய்கிறவங்க அக்னியும் கந்தகமும் எரிகிற கடலில் பங்கடைவார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, நம்ம நரக அக்கினிக்கு என்று அழைக்கப்பட்டவர்கள் அல்ல. தேவனுடைய சிங்காசனத்தில் அவரோடு கூடி வீட்டு இருக்கும்படி அழைக்கப்பட்டவர்கள். 1 கொரிந்தியர் 1:9 இப்படியாக சொல்லப்படுகிறது. இயேசு கிறிஸ்துவோடு நம்மளை ஐக்கியமாக இருப்பதற்கு நம்மளை அழைத்த தேவன் உண்மை உள்ளவர். உங்களையும் என்னையும் அழைத்த தேவன் உண்மை உள்ளவர்.
ஜெயங்கொள்கிறவன் எவனோ அவன் என்னோடு கூட சிங்காசனத்தில் இருக்கும்படி அருள் செய்வேன்னு சொல்வார். இந்த ஜெயம் எப்படி பெற்றுக்கொள்ள முடியும்? இப்போ நமக்கு சில பாவங்கள் உணர்த்தப்படுவோம். வேதத்தை வசிக்கும்போது இந்த பாவம் என்னை மேற்கொள்ளுது, என்னால் விட முடியலேன்னு சொல்லி நம்ம கவலைப்படுவோம். ஆனால் அந்த பாவத்தை செய்தால் நம்ம தேவராஜ்யத்தில் போக முடியாது. வேதம் சொல்கிறது, பாவங்களை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான், அவைகளை அறிக்கை செய்து விட்டு விடுகிறவனும் இறக்கம் வரும். அறிக்கை செய்வது எளிது, ஆனால் விட்டு விடுவது கஷ்டம். நம்முடைய தேவன் என்ன சொல்கிறாரு? நான் பரிசுத்தவராக இருப்பது போல் நீங்களும் பரிசுத்தமாக இருங்க. பரிசுத்தம் இல்லாமல் யாரும் தேவனை தரிசிக்க முடியாது. அவர் தீமையை பார்க்க மாட்டாது சுத்த கண்ணன். அந்த பரலோக ராஜ்யம் பரிசுத்தர் பரிசுத்தர் என்று சொல்லி ஓயாமல் பொழுது கொண்டு இருக்கிற பரிசுத்த ஸ்தலம். பரிசுத்தவான்களை தான் அதில் போக முடியும். அப்போ நமக்கு பயம் வரும், எப்படி நம்ம போக முடியும்? நம்ம ஆண்டவர் கட்டளையை கொடுத்து கைகட்டி வேடிக்கை பார்க்கிற தேவன் அல்ல. கட்டளையை கொடுத்து அதன்படி நடக்க உதவி செய்கிற தேவன். நீ பரிசுத்தமாக இருன்னு சொன்ன தேவன், நான் உங்களை பரிசுத்தமாக்குகிற கர்த்தர் என்று சொல்லியிருக்காரு. பாவங்களை அறிக்கையிட்டால் அதை மன்னித்து அநியாயத்தை நீக்கி நம்மை சுற்றி இருப்பதற்கு அவர் உண்மையும் நீதியும் உள்ள தேவனாக இருக்கிறார். பரிசுத்தவான அழைக்க அவர் வரல, கெட்டு போனதை இழந்து போனதை பாவிகளையே தேடி வந்தார். இன்றைக்கி நம்ம ரட்சிக்கப்பட்டு வந்தாலுமே பல பாவங்கள் நம்ம வாழ்க்கையில் ஒட்டி கொண்டு இருக்குது. ஆனால் அந்த பாவத்தோடு தேவராஜ்யத்தில் போக முடியாது. ஆனால் தேவனுடைய உதவியை நாம் தேடும்போது அவர் நம்மளை பரிசுத்தமாக்குகிறார், உதவி செய்கிறார். நமக்கு பரிசுத்தமாவதற்கு உதவி செய்கிறார். எப்படின்னா அதுக்கு தான் பரிசுத்த ஆவியானவரை நமக்கு கொடுத்துருக்காரு. பரிசுத்த ஆவியானவர் யார்? கர்த்தரே ஆவியானவர். அவருடைய ஆவி எங்கே உண்டு அங்கே விடுதலை உண்டு. எதெல்லாம் விட முடியல, எதெல்லாம் ஜெயிக்க முடியல நம்ம கவலைப்படுறோமோ அந்த கவலையை போக்கத்தான் ஆவியானவரை நமக்கு கொடுத்துருக்கார். நமக்கு வாக்கு பண்ணியிருக்கிறார், கடைசி நாட்களில் மாம்சமான யாவர் மேலே என் ஆவியை ஊற்றுவேன். தம்மிடத்தில் வேண்டிக் கொள்வர்களுக்கு பரிசுத்த ஆவியை கொடுப்பது அதிக நிச்சயம் அல்லவா என்று சொல்கிறாரு. விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமாக இருப்பது கூடாத காரியம். அவர் உண்டென்றும் தம்மை தேடுகிறவர்களுக்கு பலனளிக்கிறவர் என்றும் விசுவாசிக்க வேண்டும். அவர் உயிரோடு இருக்கிறார். நம் இயேசு கிறிஸ்து உயிரோடு இருக்கிறார். அவர் தேடினால் பதில் கொடுப்பார். இந்த வேதம் உண்மை, இது சத்தியம். இதில் ஒரு வார்த்தை கூட அது மாறாது. இதை விசுவாசித்தார். அன்றைக்கு மார்த்தாள் சொன்னாங்க, இயேசு கிறிஸ்து வரும்போது, ஆண்டவரே லாசர்ட்ட கல்லறைக்கு போகணும், ஆண்டவரே அவன் மரித்துட்டானே, 4 நாள் ஆச்சே, நாருமேன்னு சொன்னான். விசுவாச வார்த்தைகள். ஆண்டவர் என்ன சொல்வார்? அதனால என்னம்மா, நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பாய். இயேசு கிறிஸ்து இருக்காரும், அவரை தேடுகிறவர்களுக்கு பதிலளிக்கிறாரும், எனக்கு ஜெயம் கொடுப்பார் என்று சொல்லி நீங்கள் விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பீங்க. தேவ சமூகத்தில் போய் ஒவ்வொரு நாளும் அமர்ந்திருந்து இந்த வார்த்தைகளை விசுவாசித்து நம்மளை பாவத்திலிருந்து விடுவிக்க வரல, ரட்சிக்க வரல, ஜெயம் கொடுக்க வரல தேவனை இருக்கார்னு நம்பி, அவர் எனக்கு ஜெபித்தால் பதில் கொடுப்பார்னு நம்பி நம்ம முழங்கால் படி போட்டு தேவனை வந்து துதிக்க ஆரம்பிங்க. ஃபோனில் பேசுனா இருக்கிற ஃபீலிங்கும் ஒருத்தருக்கு ஒருத்தர் நேரில் பேசுனா உள்ள ஃபீலிங்கும் வித்தியாசமாக இருக்கும். இப்போ நீங்கள் ஜெபம் மட்டும் பண்ணும்போது ஒரு ஃபோனில் பேசுகிற மாதிரி தான். ஆனால் நேரில் பேசும்போது பக்கத்தில் வரும்போது எவ்வளோ ஒரு சந்தோஷமாக இருக்கும். அந்த ப்ரெசன்ஸ், அந்த விடுதலை ரொம்ப. இதை குறித்து நிறைய விவரிக்கலாம் டைம் இல்லை. அதனால் நீங்கள் ஜெபம் பண்ணும்போது நம்ம ஜெபம் மேலே போகுது, துதிக்கும் போது ஆண்டவர் நம்ம மத்தியில் வராரு. அதனால் நம்ம என்ன செய்யணும்? ஆவியானவர், கர்த்தரே ஆவியானவர், கர்த்தருடைய ஆவி எங்கே உண்டோ அங்கே விடுதலை உண்டு. ஆவியானவரை தருவேன், ஊற்றுவேன் வாக்கு பண்ணிட்டாரு. அந்த ஆவியானவர்கள் மாத்திரம்தான் நம்ம பலனடைந்து, அப்போஸ்தலர் 1:8 பார்க்குறோம், பரிசுத்த ஆவி உங்களிடத்தில் வரும்போது நீங்கள் பலனடைந்து. நம்ம எதெல்லாம் முடியல நினைக்கிறோமோ, பலத்தினாலும் அல்ல, பராக்கிரமத்தினாலும் அல்ல, தேவ ஆவியினால் எல்லாம் ஆகும். விசுவாசத்தோடு தேவ சமூகத்தில் காத்திருந்து ஒவ்வொரு நாளும் வழக்கமாக வச்சுக்கணும். நான் ஒரு காரியத்தை சொல்லி நான் முடிக்கிறேன். நம்ம கொரோனா பீரியட் இந்த நம்ம தேசத்தில் வந்தபோது நம்மளுடைய மோடி ஐயா ஒரு வார்த்தை சொன்னார். எல்லா முயற்சியும் எடுத்து பார்த்துட்டு அவரால் கண்ட்ரோல் பண்ண முடியல, மக்களை அந்த பண்ணி இதை பண்ணியெல்லாம் ஒன்றும் கண்ட்ரோல் பண்ண முடியல. ஃபெடப்பா என்ன சொன்னார்? கொரோனாவோட வாழை பழகிக்கோங்கன்னு சொன்னார். உண்மை தானே? கேள்விப்பட்டிருக்கீங்களா அந்த செய்தி? வாழை பழகிக்கோணும். இங்கே நம்ம ஆண்டவர் என்ன சொல்கிறாரு? கர்த்தரோடு வாழ பழகுங்க. நீங்கள் கர்த்தரோடு இருந்தால் கர்த்தர் உங்களோடு இருப்பார். நீங்கள் தேவனிடத்தில் சேருங்கள், அவர் உங்களிடத்தில் சேரார். அவருடைய திட்டமே நமக்குள் வாசம் பண்ணி நம்மளோடு உலாவி நம்மளை வழிநடத்தி நம்மளை பாதுகாத்து நம்ம தேவனாக இருந்து நமக்கு ஜெயத்தை கொடுத்து அவருடைய ராஜ்யத்துக்கு கொண்டு போகணுங்கிறது தான் அவருடைய நோக்கம். நீங்கள் விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பீங்க. இந்த வார்த்தைகளை விசுவாசித்து அனுதினமும் தேவனோடு வாழ பழகுங்க. பழகுனவங்க தான் நோவா, ஏனோக்கு, ஆபிரகாம் ஐயா, அவங்க எல்லாம் தேவனோடு சஞ்சரித்தாங்க. கர்த்தர்
கர்த்தர் அவர்களோடு இருந்தார், அவங்கள் காரியங்கள் வாய்த்தது. தேவன் நம்மளோடு இருந்தால் நம்முடைய காரியங்கள் வாய்க்கும். ரொம்ப சிம்பிளான ஒரே வழி, விசுவாசிச்ச அனுதினமும் ஆண்டவரோடு துதித்த ஆண்டவர் ஆவியானவர் என்னோடு வருவார், அவர் என்னோடு இருப்பாருங்கிறதை விசுவாசித்து அனுதினமும் அதிகாலையில் எழும்பி, அதிகாலையில் தேடுகிறவன் என்னை கண்டடைகிறான். கர்த்தரை கண்டடையத்தக்க சமயத்தில் தேடுங்கள், அவர் சமீபமாக இருக்கையில் அவரை நோக்கி கூப்பிடுங்கள். அதிகாலையில் தேடுகிறவன் அவரை கண்டடைகிறான். அவர் எப்போ சமீபமாக இருக்கார்? உண்மையாக அவரை நோக்கி கூப்பிடுறவர்களுக்கு அவர் சமீபம். உண்மையாக முழு இருதயத்தோடு தேடுங்க. துதிங்க, துதிக்க துதிக்க ஆவியானவர் நிரப்பிக்கொண்டே இருப்பார். அவருடைய ஆளுமை நமக்குள்ளே இருக்கும். அந்த நாளே வித்தியாசமாக இருக்கும். உம்மாலை ஒரு சேனைக்குள் பாய்வேன், உம்மால் ஒரு மதிலை தாண்டுவேன்கிற தைரியம் வரும். என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவனால் எல்லாவற்றையும் செய்ய. ஒரு நாளில் ஒன்றும் தெரியாது, 2 நாள் ஒன்றும் தெரியாது, 3 நாள் தொடர்ந்து செஞ்சுக்கிட்டே இருங்க. உங்கள் வாழ்க்கை மாறும், உங்கள் சுவாபம் மாறும். எதெல்லாம் விட முடியலன்னு விடுவீங்க. தோல்விகளெல்லாம் ஜெயமாகும். நம்மளை ஆயத்தப்படுத்தி நம்மளுக்கு ஜெயத்தை கொடுத்து அவருடைய திட்டத்தின்படி ஜெயங்கொள்ள வைத்து அவருடைய ராஜ்யத்துக்குள்ளே அவர் கூட்டி செல்வார். நம்ம ஒத்துழைப்பு கொடுத்தால், நீங்கள் கர்த்தரோடு இருந்தால் கர்த்தர் உங்களோடு இருப்பார். காட் பிளஸ் யூ ஆல்.